தமிழ் சினிமாவிலே பயங்கர அறிவாளி, ரொம்ப வயசான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் மிஸ்கின் தான். ஏன்னா இவர் தான் சினிமாவை கண்டுபிடிக்க முன்னாடியே புரண்டார், அவ்வளோ வயசானவர். ஏன்னா இளையராஜாவை கூட வா போன்னு ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு வயசானவர்னா பார்த்துங்களேன். சமீபத்தில் பாட்டில் ராதா படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அந்த விழாவுக்கு இவர் சீஃப் கெஸ்டாக கூட்டு வந்தாங்க ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு. இவர் மேடையில் மைக்கை பிடிச்சி பேசினார். அந்த படத்தை பற்றி 2 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் தன்னை பற்றி தற்பெருமை பேசினார் 29 நிமிஷம். நான் ஒரு பயங்கரமான குடிகாரன், நான் ஒரு கோட்டர் வாங்கிட்டு பாருக்குள்ளே போனேன்னா என் பின்னாடியே என் ஃப்ரெண்டுங்கள்லாம் எனக்கு ஒரு 4 கோட்டர் வாங்கிட்டு வருவாங்க. நான் இரவு பகல்னு பார்க்காம குடிப்பேன். அவன் தான் எனக்கு சைடிஷு. எவன்? இளையராஜா. என்ன ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா சொல்லு. நீ மூளை இல்லாத கூதியா நீ? மேடையில் அத்தனை பெண்மணிகள் உட்காந்துருக்காங்க, மேடைக்கு கீழே அத்தனை பத்திரிகையாளர் பெண்மணிகள் உட்காந்துருக்காங்க. உன் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல. எதை மேடையில் பேசணும் பேசக்கூடாதுன்ற சபை நாகரிகம் வேண்டாம்? இதை கேட்டு கைதட்டி கெக்க புக்கன்னு சிரிக்கிக்கு ஒரு 4 போராளிகள். இந்த போராளிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய அமீர், வெற்றிமாறன், ரஞ்சித்து. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ஆளாக குரல் கொடுக்குறவங்க. ஆனால் இவரை பேச விட்டுட்டு கெக்க புக்க பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் உங்கள் போராளித்தனமா? அப்போ நீங்கள் என்ன போலி வேஷம் போடுறீங்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இதை நம்ம ஏற்று கேள்வி கேட்டோம்னா இவன் ஒரு ஜாதி வெறிய, இவன் எல்லாத்தையுமே இப்படி தான் எடுத்தெறிஞ்சு பேசுவான், அதை அப்படி நிராகரிச்சிருவாங்க. இப்போ கூட சமீபத்தில் கேட்டாங்க, அவர் அப்படி பேசும்போது ஏதாவது பத்திரிகையாளர் குரல் கொடுத்துருக்கலாமே, மீடியாக்காரங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டாங்க. மீடியாக்காரங்களுக்கு தேவை கண்டென்ட் மட்டும்தான். எவன் என்ன பேசினாலும் சரி மீடியாக்காரன் கண்டுக்க மாட்டான், தேவை கிடையாது. எனக்கு தேவை நீ எவனையாவது கேவலப்படுத்தணும், அந்த வீடியோவை நான் போட்டு வைரல் பண்ணி அதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். அதுதான் மீடியாக்காரனோட வேலை. இந்த மாதிரிலாம் மீடியாக்காரங்க இருக்கிறனால தான் மேடையில் ஏறிக்கிட்டு கண்டதையும் கண்ட நாயும் பேசிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒரு நாகரிகம், சப நாகரிகம் வேண்டாமா? உன்னை கூப்பிட்டு மேடையில் பேச வச்சு எந்த படத்துக்காக ப்ரமோஷன் பண்ண சொன்ன அந்த படம் விளங்குமா? முதல்ல சமீப காலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமாவை ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக அறபோத ஆசாமிகளை கொண்டு மேடையில் ஏற்றிடுறாங்க. அவங்க என்ன பேசினாலும் சரி கைதட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு கும்பல் காத்திருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்தால் அது தானாக ஓட போகுது. இந்த மாதிரி அரலூஸ்லாம் கொண்டு மேடையில் ஏற்றிட்டு தான் ஒரு அறிவாளின்னு பீத்திப்பார். இதில் என்னை விட அறிவாளி எவனுமே கிடையாது, அறிவு கட்ட கோமாளி. ஒரு சமீபத்தில் கொட்டுக்காளி படத்துக்கு விமர்சனத்துக்கு வந்தார், அதுக்கு ப்ரமோஷன் பண்ணார். அந்த படம் ஓடிச்சா மண்ணா போச்சு. இப்போ பாட்டில் ராதாவுக்கு ஒரு 35 நிமிஷம் பேசியிருக்காரு. படம் என்ன ஆக போதோ தெரில.